இன்னைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ். சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம நிறைய டிரான்ஸ்மிஷன் டவர்லாம் பார்க்குறோம், பவர் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ். இந்த டவர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்சுலேட்டர்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆகிட்டு தொங்கிட்டு இருக்கும். இன்சுலேட்டர்ஸ் ஒன்றுங்கிற ஒன்று இந்த மணி கோர்த்து வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக தொங்கிட்டு இருக்கும். அது பேர் ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அந்த பஸ்பார், அந்த கண்டக்டர் போயிட்டுருக்கும். அப்போ இந்த டவருடைய ஆம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, கை மாதிரி டவருடைய ஆமோட எண்டிலிருந்து வரிசையாக அந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர், அதாவது பஸ்பார் அதில் போயிட்டுருக்கும். இந்த இன்சுலேட்டர் ஒன்றோட ஒன்று வரிசையாக மணி மாதிரி கோர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, அது பேர் ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். சரி, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த கண்டக்டரில் போகக்கூடிய வோல்டேஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இந்த இன்சுலேட்டர்ஸில் அப்படின்றத பார்க்குறது தான் இன்றைய வீடியோ. இந்த இன்சுலேட்டர்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இன்சுலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் எ போர்சிலின் இன்சுலேட்டர். போர்சிலின்னா அது ஒரு இன்சுலேஷன். அந்த இன்சுலேட்டருடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மெட்டல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒரு இன்சுலேட்டருடைய மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் மெட்டல் லிங்க். அப்போ அதை நம்ம அப்படியே ஏன் நம்ம அதை ஒரு கெப்பாசிட்டராக நம்ம இமேஜ் பண்ணிக்க முடியாது? ஸோ வாட் இஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னா, ஒரு டயலெக்ட்ரிக் is sandwiched between two conductors. A dielectric is sandwiched between two conductors. அதுதானே நம்ம கெப்பாசிட்டர் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரும் will form a capacitance. ஒரு சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரும் will form a capacitance. அதனால தான் சொல்கிறேன், ஒரு சஸ்பென்ஷன் இன்சுலேட்டருங்கிறது இன்சுலேட்டிங் மீடியம். உதாரணத்துக்கு போர்சிலின்னு வச்சிங்க, மேலேயும் கீழேயும் மெட்டல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டு மெட்டல் லிங்க்கும் ரெண்டு கண்டக்டராக ஃபங்க்ஷன் ஆகும். நடுவில் உள்ள இன்சுலேட்டிங் மீடியம் இருக்கு இல்லையா, அது ஒரு டயலெக்ட்ரிக் ஒர்க் பண்ணும். அப்போ இது ஒரு கெப்பாசிட்டர்ஸ். அப்போ வரிசையாக நம்ம ஒரு 6 இன்சுலேட்டரை வரிசையாக ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே லிங்க் பண்ணி தொங்க விட்டுருக்கோன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த 6 இன்சுலேட்டரும் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, 6 கெப்பாசிட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் படத்தில் பாருங்கள், இன்சுலேட்டர் 1, இன்சுலேட்டர் 2, இன்சுலேட்டர் 3. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 இன்சுலேட்டர்ஸ் காமிச்சிருக்கேன். இது ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். இது டவர், நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இது டவருடைய ஆம், இது டவருடைய பாடி. இது டவருடைய ஆம், இது டவருடைய பாடி. டவருடைய ஆமில் இந்த 3 இன்சுலேட்டர் லிங்க் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கண்டக்டர். இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் கண்டக்டர். இந்த 3 இன்சுலேட்டர் வரிசையாக, இப்போ இந்த இன்சுலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேல் பக்கம் மெட்டல், இது பாட்டத்தில் ஒரு மெட்டல். இந்த செகண்ட் இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா மேலே மெட்டல் லிங்க்கு, கீழே மெட்டல் லிங்க். இந்த 3ஆம் இன்சுலேட்டர் மேலே மெட்டல் லிங்க், கீழே மெட்டல் லிங்க். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சுலேட்டரும் ஒரு கெப்பாசிட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு இன்சுலேட்டரும் ஒரு கெப்பாசிட்டராக ஃபார்ம் ஆகும். இந்த கெப்பாசிட்டர்ஸ் பேர் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ்னு பேர். இட் இஸ் கால்டு, ஒரு இன்சுலேட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் பேர் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் சி அப்படின்னு பேர். அப்போ இதை நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்? 3 கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணி தொங்கிட்டு இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்சுலேட்டருடைய கெப்பாசிட்டர் சி, செகண்ட் கெப்பாசிட்டர் சி. ஏன் நான் 3 சின்றேன்னா, 3 இன்சுலேட்டரும் ஒரே கிரேடிங், ஒரே மாதிரி சைஸ், எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு 3 கெப்பாசிட்டர்ஸும் சமமாக இருக்கும். சி 3 சமமாக இருக்கும். புரியுதா? ரைட்டு. இப்போ இந்த 3 சீரீஸில் இருந்தால் நம்ம சீரீஸ் சர்க்யூட் படிச்சிருக்கோம். என்ன படித்தோம்னா, இஃப் 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், இல்லை if the 3 resistors are connected in series, the voltage will be distributed along the, அதாவது each capacitance அப்படின்னு போடலாம். இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு கேட்டால், the voltage across this insulator is V1, the voltage across this insulator is V2, the voltage across this insulator is V3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கண்டக்டர் எவ்வளோ வோல்டேஜை எடுத்துக்கிட்டு போகுதோ அந்த வோல்டேஜ் என்ன செய்யும், will be uniformly distributed across each insulator.
இந்த கண்டக்டர் எவ்வளோ வோல்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டக்டர் 9 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 9 வோல்ட் இந்த கண்டக்டர் எடுத்துகிட்டு போகுதுன்னா இந்த 9 வோல்ட் வில் பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ V1 is equal to 3, V2 equal to 3, V3 equal to 3. Suppose this conductor will carry, இது என்ன டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லையா, பஸ் பார் இல்லையா, will carry 33 கிலோ வோல்ட் அப்படின்னு வச்சுங்க. 33 கிலோ வோல்ட் அப்படின்னா வாட் இஸ் V1? 11 kV. What is V2? 11 kV. What is V3? 11 kV. So the total voltage is equally distributed across each capacitance or across each insulator. அப்போ சிக்கு அக்ராஸில் உள்ள V1, சிக்கு அக்ராஸில் உள்ள V2, இந்த சிக்கு அக்ராஸில் V3 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு இன்சுலேட்டர் லிங்க்குக்கும் இந்த டவருடைய பாடிக்கும் இடையில் புதுசாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் பேர் என்னென்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் பேர் என்ன சொல்லுவோம்? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது டவர் இல்லையா, டவர் இஸ் ஏ மெட்டல். இந்த இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு மெட்டல் லிங்க், இது மெட்டல். ரெண்டுத்து நடுவில் என்ன இருக்குது? ஏர். ரெண்டுத்து நடுவில் என்ன இருக்குது? ஏர். ஏர் என்னது ஆக்சுவலாக? ஏர் இஸ் அன் இன்சுலேட்டர். ஏர் இஸ் அன் இன்சுலேட்டர். அப்போ இந்த டவருங்கிறது ஒரு மெட்டல் இல்லையா? அப்போ இந்த டவர் ஒரு மெட்டல், இந்த லிங்க் ஒரு மெட்டல், ரெண்டு தடவை ஏர் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு கெப்பாசிட்டராக ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டராக ஃபார்ம் ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டராக ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பேர். புரியுதுங்களா? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இது 3 சமமாக இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்க்கும் டவருடைய பாடிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஒரு மெட்டல் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மெட்டல் லிங்க்குக்கும் அந்த டவருடைய பாடிக்கும் ஃபார்ம் ஆகிற கெப்பாசிட்டன்ஸ் வந்து 3 சமமாக இருக்கும். இப்போ படத்தில் 3 காமிச்சிங்கன்னா நல்லா 3 C1 ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் ஆல் கால்டு சார்ஜிங் கரண்ட். தீஸ் ஆர் ஆல் கால்டு என்னது? சார்ஜிங் கரண்ட். இப்போ இது நோடு ஏ, நோடு பி, நோடு சி அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இந்த ஒரு நோடையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வாட் இஸ் த கரண்ட் அட் நோடு? இந்த நோடு ஏல நோக்கி போகிற கரண்ட் என்னென்னா I2. இது என்ன ரெண்டாக பிரியுது, ஒன்று I1, இன்னொன்று ஸ்மால் I1, இன்னொன்று கேபிட்டல் I1. இங்கே இந்த நோட் பியை நோக்கி போகிற கரண்ட் I3. இது வந்து ரெண்டாக பிரியுது, ஒன்று ஸ்மால் I2, இன்னொன்று கேபிட்டல் I2. இந்த மாதிரி பிரியுது. ஓகேங்களா? ரைட். இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த டைட்டில் நம்ம வரும், பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங். இந்த பொட்டன்ஷியல் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னால் நம்ம இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், அதாவது K ஈக்குவல் டு C1/C. K ஈக்குவல் டு C1/C அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபேக்டர் K ஈக்குவல் டு C1/C. வாட் இஸ் K அப்படின்னா, K ஈக்குவல் டு C1 அப்படிங்கிறது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் டிவைடட் பை செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் டிவைடட் பை செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ், இந்த கேயோட வேல்யூ இருக்கு இல்லையா, கேயோட வேல்யூ ஏறக்குறைய கம்மியாக தான் இருக்கணும். கேயோட வேல்யூ எப்போதுமே எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேயோட வேல்யூ கம்மியாக இருக்குதோ, குறைவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங், அதாவது டோட்டல் வோல்டேஜ். இந்த அக்ராஸ் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இது வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங். வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங்கிறது இந்த V, இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் என்டையர் ஸ்ட்ரிங் V டிவைடட் பை N. என்னன்னா நம்பர் ஆஃப் டிஸ்க், எத்தனை டிஸ்க் இன்சுலேட்டர், எத்தனை சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். 3 இருந்தால் 3, 6 இருந்தால் 6, அத்தனை இன்சுலேட்டர் நம்பர் இங்கே எழுதணும். இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த டிஸ்க் நியரஸ்ட் டு கண்டக்டர். நியரஸ்ட் டு கண்டக்டர் எந்த வோல்டேஜ்? 3 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, V1, V2, V3. எந்த வோல்டேஜ் நியரஸ்ட் டு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா V3. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங் என்ன எழுதணும்? V. வோல்டேஜ் அக்ராஸ் ஸ்ட்ரிங் வந்து V. என்ன நம்பர் ஆஃப் டிஸ்க், அது எத்தனையோ அந்த நம்பர் எழுதணும். இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் தி டிஸ்க் நியரஸ்ட், இது V3 இன்ட்டு 100. இதுதான் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிங்கிறது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சியாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வோல்டேஜ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். வோல்டேஜ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி. இது ஏன் நான் திரும்ப வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது யூனிஃபார்மாக இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா, வோல்டேஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் 3 டிஸ்க் இன்சுலேட்டருக்கு அக்ராஸில் ஈக்குவல் வோல்டேஜ் இருந்தால் தான் ஒன்று ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாது. அப்படி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா எங்கே அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா
இந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் உள்ள இன்சுலேட்டர் இருக்கு இல்லையா, இங்கே தான் அதிகமான வோல்டேஜ் வந்து என்ன செய்யும், ட்ராப் ஆகும். அப்போ இதில் உள்ள பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ், வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப மோர் when compared to other. அப்போ V3 இஸ் மோர் தேன் V2 அண்ட் V3. அப்போ V2 அண்ட் V1. அப்போ V3 அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா, இது சீக்கிரம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த இன்சுலேட்டர், இந்த கண்டக்டர் பக்கத்தில் உள்ள இன்சுலேட்டர் வெகு சீக்கிரம் உடையிறதுக்கு, பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் அதிகமான வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் இதோட இது கம்மியாக இருக்கும், இதோட இது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா இது வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்கும்போது கண்டக்டர் பக்கத்தில் உள்ள இன்சுலேட்டர் என்ன ஆகிடும், சீக்கிரம் பிரேக் ஆகிடும். அதுக்கு அந்த காரணத்தினால தான் நம்ம என்ன சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் இந்த வோல்டேஜை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எல்லாமே ஈக்குவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அப்போ என்ன ஆகாது, எந்த இன்சுலேட்டரும் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, அது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரைட்டு, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்ளையிங் கேசிஎல். கேசிஎல்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் நோட் ஏ. நோட் ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது நோட் ஏ. இந்த நோட் ஏல உள்ள இன்கமிங் கரண்ட் என்ன, I2. நோட் ஏ நோக்கி போகிற இன்கமிங் கரண்ட்டு I2. அது எத்தனை பிரியுது, ஸ்மால் I1 ப்ளஸ் கேபிட்டல் I1, ஸ்மால் I1 ப்ளஸ் கேபிட்டல் I1. சரியா, ரைட்டு. இப்போ கெப்பாசிட்டர்ஸ் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ V இன்ட்டு ஒமேகா சி. சாதாரண கெப்பாசிட்டர் கரண்ட் ஈக்குவல் டு V இன்ட்டு ஒமேகா சி. இப்போ I2ங்கிறது எங்கே இருக்குது, இதோ இருக்குது. இந்த I2 இந்த கெப்பாசிட்டன்ஸ் வழியாக தானே போகுது, இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன, V2. I2ங்கிறது இந்த செகண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டு, இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் V2. ஸோ V2 இன்ட்டு ஒமேகா சி அதான் இருக்குது. V2 இன்ட்டு ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு I1. I1ங்கிறது எங்கே இருக்குது, இந்த கெப்பாசிட்டி வழியாக போகிறது. இந்த கெப்பாசிட்டி அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன, V1. ஸோ V1 இன்ட்டு ஒமேகா சி, V1 இன்ட்டு ஒமேகா சி. I1ங்கிறது இந்த கெப்பாசிட்டி வழியாக போகிறது. ஸோ தட் I1 ஈக்குவல் டு V1 இன்ட்டு ஒமேகா சி ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டி எடுத்துங்க, I1 இது வழியாக போகிறது, இது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இது என்ன, இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் என்ன, இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் V1, இதுக்கு அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் என்னது V1. ஸோ V1 இன்ட்டு ஒமேகா C1, V1 இன்ட்டு ஒமேகா C1. புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் இப்போ சொல்கிறேன், I2 ஈக்குவல் டு V2 இன்ட்டு ஒமேகா சி ஈக்குவல் டு I1 ஈக்குவல் டு V1 இன்ட்டு ஒமேகா சி, ஸ்மால் I1 ஈக்குவல் டு V1 இன்ட்டு ஒமேகா C1. சரிங்களா, ரைட்டு. இப்போ V2 ஒமேகா சி ஈக்குவல் டு V1 ஒமேகா சி ப்ளஸ் இங்கே C1க்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா கேசின்னு எழுதுறேன். C1க்கு பதிலாக என்ன எழுதுறேன், கேசி. பிகாஸ் நோட் C1 ஈக்குவல் டு கேசி. இங்கே எழுதிருக்கேன் இல்லையா, K ஈக்குவல் டு C1/C. அப்போ C1 ஈக்குவல் டு கேசி. அப்போ C1 இருக்கிற இடத்துல கேசி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், V2 ஒமேகா சி ஈக்குவல் டு V1 ஒமேகா சி ப்ளஸ் V1 ஒமேகா கேசி. இதில் எல்லாது காமனாக இருக்குது, ஒமேகா சி ஒமேகா சி ஒமேகா சி எல்லாத்தையும் எடுத்துருங்க. V2 ஈக்குவல் டு V1 இன்ட்டு V1 இங்கே இருக்கு இல்லையா, V1 ப்ளஸ் V1K, V1 இன்ட்டு V1 ப்ளஸ் V1K. அப்போ V1 காமன் எடுத்துட்டிங்கன்னா V1 இன்ட்டு 1 ப்ளஸ் K. இது புரியுதா? V2 இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V1K. சரியா? அப்போ V1 ப்ளஸ் V1Kனா V1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா காமனா 1 ப்ளஸ் K என்ன வரும், 1 ப்ளஸ் K. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரியா, ரைட்டு. அடுத்தது KCL அட் நோட் பி. இந்த நோடு எடுத்து KCL அட் நோட் பி. நோட் பி பார்க்கும்போது இங்கே இந்த நோட் பியை நோக்கி போகிற கரண்ட் என்ன, கேபிட்டல் I3. இது எந்தெந்த கரண்ட்டாக பிரியுது, ஸ்மால் I2 கேபிட்டல் I2. இப்போ எதுங்க, இந்த I3 ஈக்குவல் டு V3 இன்ட்டு ஒமேகா சி. இந்த பாருங்கள், I3 ஈக்குவல் டு V3 இன்ட்டு ஒமேகா சி. ஏன்னா I3 இந்த கெப்பாசிட்டர்ஸ்க்குள்ளே இந்த கெப்பாசிட்டர் வழியாக போகிற கரண்ட், இது அக்ராஸில் வோல்டேஜ் V3. ஸோ V3 இன்ட்டு ஒமேகா சி ப்ளஸ் I2 இது இருக்கு இல்லையா, ஏற்கனவே இதை பற்றி எழுதியிருக்கோம். I2 ஈக்குவல் டு V2 இன்ட்டு ஒமேகா சி, I2 ஈக்குவல் டு V2 இன்ட்டு ஒமேகா சி ப்ளஸ் இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், இது நல்லா கவனிங்க, ஸ்மால் I2. இது நல்லா கவனிங்க, ஸ்மால் I2. ஸ்மால் I2 ஈக்குவல் டு, ஏன் நான் V1 ப்ளஸ் V2 எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் கெப்பாசிட்டர், இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ், இதுலேருந்து இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ், இதுலேருந்து இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் இது எவ்வளோ இருக்கும்னா V1 ப்ளஸ் V2. இந்த C1 இருக்கு இல்லையா, செகண்ட் C1, இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் எது அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள வோல்டேஜ். ஸோ தட் இஸ் V1 ப்ளஸ் V2. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன், V1 ப்ளஸ் V2 இன்ட்டு ஒமேகா C1. புரியுதுல? அது இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸில் வோல்டேஜ் V1, இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸில் வந்து V2, இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸில் வந்து V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் 3. நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு C1 அக்ராஸில் வோல்டேஜ் V1, செகண்ட் C1 அக்ராஸ் வோல்டேஜ் V1 ப்ளஸ் V2, தேர்டு C1க்கு அக்ராஸ் வோல்டேஜ் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. புரியுதா? ரைட்டு. அப்போ இந்த இதுக்கு அக்ராஸில் வோல்டேஜ் V1 ப்ளஸ் V2 இன்ட்டு ஒமேகா C1. சரிங்களா? இது அப்படியே எடுத்து எழுதுறேன். V3 ஒமேகா C ஈக்குவல் டு V2 ஒமேகா C ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 இன்ட்டு ஒமேகா C1 இருக்கு இல்லையா, அது பேர் ஒமேகா KCன்னு ஆகிட்டேன். ஒமேகா C1 பதிலாக ஒமேகா KC அப்படியே ஆகிட்டேன். இப்போ பாருங்கள், V3 ஒமேகா Cலாம் எடுத்துருங்க, ஒமேகா Cலாம் எடுத்துருங்க. அப்போ V3 ஈக்குவல் டு V2 ப்ளஸ்
V1 + V2 into K. மறுபடியும் சொல்கிறேன், V3 equal to V2 மட்டும் தான் இங்கே இருக்கு இல்லையா, V2 + V1 + V2 into K. ரைட்டு. V3 equal to, இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன், இந்த V2க்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன்னா இந்த V2க்கு பதிலாக V1 × 1 + K எழுதிருக்கேன். இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த இருக்குது பாருங்கள், V2 equal to V1 × 1 + K. அப்போ இங்கே V2 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், V1 + 1 × 1 + Kவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். புரியுதா? இந்த V2 இருக்கிற இடத்துல இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை V1 × 1 + Kவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் V1, இந்த V2க்கு பாருங்கள், அதில் மறுபடியும் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த V2க்கு பதிலாக இந்த வேல்யூ திரும்ப இங்கே எழுதுறேன். ஸோ V2 = V1 × 1 + K இன்ட்டு வெளியில் K இருக்குது. ஓகேவா? இது புரியுதுல? V3 = V2க்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் V1 ப்ளஸ் மறுபடியும் V2 வருது, அதுக்கு மறுபடியும் ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இன்ட்டு K. ரைட்டா? V3 = எல்லாத்துலேயும் V1 இருக்கா பாருங்கள், V1 காமனாக எடுத்துக்கிட்டு இங்கே என்ன எழுதுறேன், V1 × 1 + K. இங்கே உள்ள எழுதிட்டேன்னா V1 வெளியில் எடுத்துட்டா 1 + K. இங்கே பாருங்கள் V1 இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், V1 × K இல்லையா, இது மல்டிப்ளை பண்ணுங்க, V1 × K, இது V1 × K × 1 + K. ரைட்டா? அப்போ இங்கே ஒரு 1 + K வருதா, இந்த 1 + K, இந்த V1 × K மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே ஒரு K வந்துடுதா. ரைட்டு. அப்புறம் இங்கே V1 × 1 + K × K இல்லையா, அப்போ என்ன வரும், V1 அப்போ ஒரு K V1 × 1 + K² வரும். K V1 × இது பாருங்கள் V1 + K² அப்படின்னு வந்துடும். அப்போ V1K + V1K² வந்துடும். V1K + K, அப்போ K + K². மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, V1 × 1 + K இருக்கா, V1 வெளியில் எடுத்து இந்த 1 + K இங்கே வந்துடும். இங்கே V1 × Kவா, இங்கே K வந்துடும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணு, V1 + V1K, இதை அதோட இதை மல்டிப்ளை பண்ணுங்க, V1K. ஸோ அதுக்குள்ள ஒரு K வந்துருச்சு, V1K², அதனால் ஒரு K² உள்ள வந்துருச்சு. புரியுதா? ரைட்டு. இப்போ பாருங்கள், V3 = V1 × எத்தனை K இருக்குது பாருங்கள், 3K, 1 + 3K + K². இது செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? ரைட்டு. அடுத்தது வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் எர்த். வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் எர்த்னா இங்கே இது கண்டக்டர், இது டவர் எப்போதுமே எர்த் என்ன பண்ணியிருப்போம், எர்த் பண்ணியிருப்போம். டவர் எப்போதுமே என்ன இருக்கும், எர்த். அதனால தான் வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் எர்த். டவருடைய என்டையர் பாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எர்த் பண்ணியிருப்போம். அப்போ வோல்டேஜ் பிட்வீன் கண்டக்டர் அண்ட் எர்த் அப்படின்னா என்னது, டோட்டல் V = V1 + V2 + V3. கண்டக்டர் எர்த்துக்குள்ள வோல்டேஜ் இந்த 3 வோல்டேஜ் வரும், V1 + V2 + V3. ரைட்டு. V1க்கு V1 எழுதிட்டேன்னா ப்ளஸ் V2க்கு பதில் என்ன எழுதியிருக்கேன், இந்த V1 × 1 + K எழுதியிருக்கேன். V3 பதில் என்ன எழுதியிருக்கேன், இந்த ஃபார்முலா V1 × 1 + 3K + K². இங்கே பாருங்கள், V1 எழுதியிருக்கேன், ப்ளஸ் V2க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிட்டேன், இந்த V3க்கு பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிட்டேன். ரைட்டா? இங்கே V1 × இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 4K + K² எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V1 காமனாக எடுத்துக்கிட்டீங்க, V1. இப்போ இங்கே ஒரு V1 வரும், இங்கே ஒரு V1 வரும் இல்லையா, அப்போ ஒரு V1, 2 V1, 3 V1, அதனால் V1 × 3 ப்ளஸ் இங்கே வந்து 4K எப்படி வருது, இங்கே 3K, இங்கே ஒரு K இருக்கு இல்லையா, அப்போ 4K + K². அப்போ V1 × 3 + 4K + K². இது ஃபேக்டராக பார்த்தீங்கன்னா V = V1 × போட்டிங்கன்னா 1 + K × 3 + K. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்கே வாங்க. ஃப்ரம் 1 to 3 3 ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஃப்ரம் 1 to 3 V1 = இப்போ பாருங்கள், V1 = இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், V1 = V2 / 1 + K. இங்கே பாருங்கள், V1 = V2, இதை இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா V2 / 1 + K. அதான் இங்கே எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், V3 = V1 = V3, இது இங்கே வந்துடும், V3 / 1 + 3K + K². இங்கே பாருங்கள், V1 = V / 1 + K × 3K. ஸோ ஈக்குவேஷன் 1 to 3லேருந்து இங்கே எழுதிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா V1 = V / 1 + K × 3 + K, 1 + K × 3 + K. இது முடிஞ்சிச்சு. ரைட்டா? இப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங், டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் த டிஸ்க் நியரஸ்ட் டு கண்டக்டர், தட் இஸ் V3. இது போட்டு இந்த 100 போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இஃப் K = 0.3, K இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் கெப்பாசிட்டர், அதாவது இந்த செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் C1க்கும், அதாவது C1க்கும் Cக்கும் உள்ள ரேஷியோ தான் K. இப்போ C1க்கும் K = C1/Cன்னு சொல்லுவோம். C1 வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு K குறையும். அதாவது C1 என்ன அர்த்தம், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஷண்ட் கெப்பாசிட்டர் எங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த டவருக்கும் இந்த மெட்டல் லிங்க்குக்கும் இடையில ஃபார்ம் ஆகுது. இதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு குறைவாக இருக்கோ அந்த அளவு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த நியூமரேட்டர் உங்களுக்கு குறைஞ்சிதுன்னா K என்ன ஆகும், குறையும். K என்ன செய்யும், குறையும்.
இந்த நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கே இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நியூமரேட்டர் அதாவது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ குறைவாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போ அந்த அளவுக்கு குறைவாக இருக்க ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆனால் தான் வோல்டேஜ் வில் பி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ வந்து தனிப்பட்ட ஒரு இன்சுலேட்டர் மேலே ஓவராக வோல்டேஜ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கே ஈக்குவல் டு 0.3ன்னு வச்சுங்க, ஒன்றை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா V2 ஈக்குவல் டு 1.3 V1, V3 ஈக்குவல் டு 1.91. V2ங்கிறது என்ன, இந்த சென்டரில் உள்ளது, சரிங்களா, சென்டரில் உள்ளது. இது V1 விட 1.3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. V1 விட ஒரு உதாரணத்துக்கு கே ஈக்குவல் டு 0.3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா V2 எப்படி இருக்கு பாருங்கள், V1 விட 1.3 டைம்ஸ் அதிகம். V3 பாருங்கள், V1 விட 1.9, ஏற்கனவே 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது 1னா இது 1.9, இது 2, இது 1னா இது 1 வோல்ட்டுன்னு வச்சிங்களேன், இது 1 வோல்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 1.3 வோல்ட்டு, சரிங்களா. இது வந்து என்னது 2 வோல்ட், 1.99 வோல்ட் V1, சரிங்களா. அப்போ பாருங்கள் எங்கே வோல்டேஜ் அதிகமாக ட்ராப் ஆகுது பார்த்தீங்கன்னா V3 தான் அதிகமாகும். ஓகேவா, இதை தான் நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அப்போ குறைக்கணும்னா கேயோட வேல்யூ குறையணும். கேயோட வேல்யூ குறையணும்னா எதோட வேல்யூ குறையணும், C1ஓட வேல்யூ குறையணும், அதாவது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ குறையணும். அதுக்கு சம் மெத்தட்ஸ் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ இதேமாரி இருந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுருவேன். அப்போ கண்டக்டர் எந்த கண்டக்டர் பக்கத்தில் உள்ள எந்த இன்சுலேட்டர் இருக்கோ அந்த இன்சுலேட்டர் தான் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அதில் தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ரைட். இஃப் கே இஸ் மோர், கேவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி மோர். வோல்டேஜே நான் யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கேவோட வேல்யூ அதிகமாக இருந்தால். அதனால தான் கே குறைக்கணும்னு சொல்கிறோம். அடுத்தது 3வது பாயிண்ட், ஷார்ட்டர் ஸ்ட்ரிங் இஸ் மோர் எஃபிஷியன்சி. ஸ்ட்ரிங்கோடைய அளவு எந்த அளவுக்கு ஷார்ட்டராக இருக்கோ அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நீங்கள் நிறைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து நிறைய டிஸ்க் இன்சுலேட்டர் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குறைவாக டிஸ்க் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது ஷார்ட்டர் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறீங்களோ, வில் கிவ் மோர் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. புரியுதுங்களா? ரைட், தேங்க்யூ.